ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பாஸ்கா திருவிழிப்பு சனிக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 2 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண் விரிவினில் ஒளி பிழம்புகள் தோன்றுக. அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளி பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளி பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள்,
கடல் மீன்கள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாகத் தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழுகிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள்,
என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் உயிர்ப்பை பற்றிய 2 சிந்தனைகளை நாம் இங்கு காணலாம். முதலாவதாக, புதைக்கப்படுதல் என்பது வேறு, விதைக்கப்படுதல் என்பது வேறு. பிரபஞ்சத்தில் உயிருள்ளவைகளும் உண்டு, உயிரற்றவைகளும் உண்டு. உயிரற்ற ஒன்றை மண்ணுக்குள் புதைத்தோம் என்றால் அது மண்ணுக்குள்ளேயே மட்கி ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றது. உயிருள்ள ஒன்றை மண்ணுக்குள் புதைக்கின்ற பொழுது அது பீறி எழுந்து மண்ணை விட்டு வெளியே வர முயற்சி செய்கின்றது. அது ஒரு உயிராக இருக்கலாம் அல்லது விதையாக கூட இருக்கலாம். தன் உயிர் சத்தை இழந்த விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்ற பொழுது மண்ணோடு மண்ணாக மட்கிவிடுகின்றது. உயிர்ச்சத்து உள்ள விதையோ மண்ணை கீறிக்கொண்டு செடியாக பீறிட்டு எழுகின்றது. மனிதர்களாகிய நாம் கூட வாழ்க்கை போராட்டங்களினாலும் ஏமாற்றங்களாலும் துன்பங்களாலும் அவ்வப்பொழுது மண்ணை கவ்வ நேரிடலாம். ஏன், மண்ணுக்குள்ளே புதைக்கவும் படலாம். எனினும் நாம் புதைக்கப்படுகிறோமா அல்லது விதைக்கப்படுகிறோமா என்பது வெளியில் இருந்து நம் மீது கொட்டப்படுகின்ற மண்ணின் தன்மையை சார்ந்தது அல்ல, மாறாக நமக்குள் இருக்கின்ற உயிர் சத்தை சார்ந்தது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம் மீது கொட்டப்பட்டாலும் நமக்குள் உயிரோட்டம் இருந்தது என்றால் அத்தனையும் கீறிக்கொண்டு பீரிட்டு வெளியில் எழுவோம். நமக்குள் இருக்கின்ற ஆற்றலையும் உயிரோட்டத்தையும் இழந்தோம் என்றால் நம் மீது கொட்டப்படுகின்ற பிரச்சனைகள் மட்டில் புலம்பிக் கொண்டு மண்ணோடு மண்ணாக மட்கிப் போய்விடுவோம். இறைமகன் இயேசு தன் ஆற்றலை உயிர்ப்போடு வைத்திருந்ததன் காரணமாக தனக்கு எதிராக தன் மீது கொட்டப்பட்ட அனைத்தையும் தனக்கு சார்பாக மாறி உயிர்த்து எழுந்தார். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை நம் மீது மண்ணை கொட்டக்கூடாது என்று எதிர்பார்ப்பதை விட நம்மில் இருக்கின்ற உயிராற்றலையும் உயிரோட்டத்தையும் அதிகமாக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமானது. இது முதல் சிந்தனை. அடுத்தபடியாக, இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு தருகின்ற 2வது சிந்தனைக்கு கடந்து செல்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்களும் இந்த உலகமும் நம்மை துன்பத்தை நோக்கி தள்ளலாம், வேதனையை நோக்கி தள்ளலாம். ஆனால் நாம் சரியான மனநிலையோடு நமது வாழ்வை அடைகிறோம் என்றால் உலகம் தள்ளுகின்ற இடத்திற்குத்தான் நாமும் செல்ல வேண்டும் என்கிற அவசியமில்லை. உலகம் நம்மை துன்பத்தை நோக்கி தள்ளினாலும் நம்மால் மகிழ்வை நோக்கி பயணிக்க முடியும். உலகம் குறைவை நோக்கி நம்மை தள்ளினாலும் நாம் நிறைவை நோக்கி பயணிக்க முடியும். உலகம் நம்மை கீழ் நோக்கி தள்ளினாலும் நாம் மேல் நோக்கி பயணிக்க முடியும். ஒரு இயங்காத பேருந்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே. அந்த பேருந்தை 10 நபர்கள் பள்ளத்தில் விழ வைக்க வேண்டும் என்று தள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். எனினும் அந்த பேருந்தின் ஓட்டுநர் இருக்கையில் இருக்கும் ஒரு நபர் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தார் என்றால் அந்த பேருந்தை அவர் விரும்புகின்ற இடத்திற்கு அவரால் எடுத்துச் செல்ல முடியும். நம்மை சுற்றி வாழுகிற சில கடினமான மனிதர்களும் நம் வாழ்வில் நடக்கின்ற சில கசப்பான நிகழ்வுகளும் நம்மை சாவை நோக்கி தள்ளக்கூடும். ஆனால் நாம் கொஞ்சம் தெளிவோடு இருந்தோம் என்றால் நம்மால் உயிர்ப்பை நோக்கி பயணிக்க முடியும். அதுதான் இயேசுவுக்கு நடந்தது. பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை சாவை நோக்கி தள்ளினார்கள். ஆனால் இயேசுவோ உயிர்ப்பை நோக்கி பயணித்தார். நம்மிடம் இருக்க வேண்டியதெல்லாம் கூறிய சிந்தனையும் நுண்மதி மிக்க விழிப்புணர்வும் அசாத்திய மன வலிமையும் ஆழமான இறை நம்பிக்கையுமே. இவை 4ம் நமது வாழ்க்கையில் இருந்தன என்றால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை ஒரு திசையில் தள்ளினாலும் நாம் முற்றிலும் வேறான திசையில் பயணிப்போம். மேற்கண்ட 4 தளங்களிலும் பிரச்சனைகள் இருந்தன என்றால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை சரியான திசையில் தள்ளினால் கூட நாமோ தவறான திசையில் பயணித்துக் கொண்டிருப்போம். ஹெலன் கெல்லரை பார்த்து இந்த உலகம் சொன்னது, நீ வாய் பேச முடியாதவள், காது கேளாதவள், கண் தெரியாதவள், எனவே ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவள் என்று சொன்னது. இவ்வாறு சொல்லி அவளை கீழ்நோக்கி தள்ள முயற்சித்தது. ஆனால் கெல்லரோ தன் ஆசிரியையின் உதவியோடு தன் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டபின் மேல் நோக்கி நகர ஆரம்பித்தாள். தன்னை காயப்படுத்துவதற்காக தன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லையும் தன் உயர்வின் படிக்கல்லாக மாற்றிக்கொண்டாள். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது நம் மனதின் தூய்மையையும் திராணியையும் கடவுள் மீதான நம்பிக்கையையும் பொறுத்ததே அன்றி
சுற்றியுள்ளவர்களின் செயல்பாட்டை பொறுத்தது அல்ல என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் சூழ்நிலையை குறை சொல்வதை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கின்ற அக ஆற்றல்களை பெருக்குவதில் கவனம் செலுத்துவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உலகம் எம்மை புதைத்தாலும் நாங்கள் விதையாக மாறி வீறு கொண்டு எழ, உலகம் எம்மை இறப்பை நோக்கி தள்ளினாலும் நாங்கள் உயிர்ப்பை நோக்கி பயணிக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். ஆரம்பமும் நீரே, அனைத்தும் நீரே ஆண்டவரே. ஆகாயமும் பூமியும் உந்தன் செய்கையே, இறப்பையும் தீமையையும் வென்று உயிர்த்தவரே. என் வாழ்வின் புதிய விடியல் நீயே. ஆரம்பத்தில் வார்த்தை உண்டாயிற்று, அந்த வார்த்தை வாழ்வாய் மாறினதே. இருள் நிறைந்த உலகம் முழுவதிலும் ஒளி புகுந்தது உந்தன் சுவாசத்தில். மண்ணை உருவாக்கி மனிதனை நிமர்த்தி சாயலில் வாழ்வை நீர் கொடுத்தீர். நல்லதென்று பார்த்தீர் படைப்பை எல்லாம், அன்பின் கரங்களில் உலகம் மலர்ந்தது. ஆரம்பமும் நீரே, அனைத்தும் நீரே ஆண்டவரே. ஆகாயமும் பூமியும் உந்தன் செய்கையே, இறப்பையும் தீமையையும் வென்று உயிர்த்தவரே. எம் வாழ்வின் புதிய விடிய நீரே. கல்லறை திறந்து காலையில் வந்தோம், காணவில்லை உம்மை இதயம் கலங்கினோ. தேவதூதர் சொன்னார் பயப்படாதே, உயிர்த்தெழுந்தார் அவர் மகிழ்ந்திடுங்கள். மரணம் கூட உம்மை தடுக்கவில்லை, மறுபிறவி எமக்காய் நீர் கொடுத்தீர். கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றி நீர் வாழ்வின் தேவனை நீர் என்றும் வாழ்கிறீர். ஆரம்பமும் நீரே, அனைத்தும் நீரே ஆண்டவரே. ஆகாயமும் பூமியும் உந்தன் செய்கையே, இறப்பையும் தீமையையும் வென்று உயிர்த்தவரே. எம் வாழ்வின் புதிய விடியல் நீரே. பயப்படாதீர் என்றே உந்தன் வார்த்தை எங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையானது. புதிய படைப்பாய் எங்களை மாற்றி நிலையான் வாழ்வை அருளுகின்றீர். அகரமும் நீரே ஆண்டவரே,
நீ